ஹாய் மிமினிஸ், நேற்று ஈவினிங் எடுத்த vlog தான் இப்ப பார்க்க போறீங்க. நான் முருகருக்கு 9 வாரம் வெற்றிலை தீபம் போடுறதுக்காக வேண்டியிருந்தேன். அது இந்த வாரத்தோட முடியுது. அதுக்காக பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு பொட்டு எல்லாம் வச்சுட்டேன். முருகருக்கும் அழகா பொட்டு வச்சுட்டு வெற்றிலை தீபமும் ரெடி பண்ணிட்டேன். இது 9வது வாரன்றதுனால முருகருக்கு ஏதாவது ஸ்பெஷலா ஸ்வீட் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதனால பொட்டுக்கடலை வச்சு ஒரு ஸ்வீட் இன்னைக்கு பண்ணியிருந்தேன். பொட்டுக்கடலை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அரைச்சு ஒரு பக்கம் வச்சுக்கணும். அரை கப்பு பொட்டுக்கடலைக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்து அதை 1 கப்பு தண்ணி ஊற்றி காய்ச்சி அதையும் தனியா வச்சுக்கணும். கடாய் எடுத்து நம்ம அரைச்சு வச்ச மாவை சலிச்சு அதை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வெல்லம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஊத்தி அது கூட கலந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா அல்வா மாதிரி வந்துடும். அதுல கொஞ்சம் நெய் விட்டு ஏலக்காய் தூளை போட்டு இறக்கிட்டோம்னா அல்வா ரெடி. எங்க தெரு அழகிகளுக்கு என் மேல கொல்ல பிரியம். எங்க இருந்தோ ஒரு ரோஸ் கிள்ளிட்டு நான் கொடுப்பேன் நீ கொடுப்பேன் 3 பேரும் கையை பிடிச்சிட்டு ஒன்னாவே கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பூவை நான் வைக்கிறத விட நம்ம ஐயனுக்கு வச்சாதான் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை முருகருக்கு வச்சுட்டேன். எல்லாத்தையுமே சூப்பரா ரெடி பண்ணி இன்னைக்கு 9வது வாரம் வெற்றிலை தீபம் சக்சஸ்ஃபுல்லா போட்டாச்சு. என்னோட ஸ்பெஷல் ஸ்வீட்டை முருகருக்கு வச்சு படைச்சிட்டு மனசார இன்னைக்கு நிம்மதியா சாமி கும்பிட்டாச்சு. நீங்களா சாப்பிடாம போனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒருத்தருக்கா ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். எல்லாருமே சாப்பிட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியா தான் சாப்பிட்டு பார்த்தேன். பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டேன். பசங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உண்மையா சொல்லுவரி அப்படின்னு சொல்லிட்டு என்னால நம்பவே முடியல. அப்புறம் நான் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியுது உண்மையாவே செம்ம டேஸ்டா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.